2026 தேர்தல்களில் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த தேர்தல்களிலும் தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக தொலைநோக்கு பார்வையோடு முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக கூறியுள்ள திருமாவளவன், மக்களை பிளவுபடுத்துவதற்காகவே முருகன் மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும், நாடு முழுவதும் இதே உத்தியைதான் பாஜக கையாண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு. அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. இவர்களின் அஜெண்டாவை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக, மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள். மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதுதான் அவர்களின் நோக்கம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த உத்தியைத்தான் அவர்கள் கையாண்டார்கள். வடக்கே போனால் ராமன், மேற்கு வங்கம் போனால் துர்கா, மகாராஷ்டிரா போனால் விநாயகர், இங்கே கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன், தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்களை ஓரணியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல, பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான் அந்த முயற்சி. வரும் தேர்தலையும் முன்னிட்டு இது மாதிரி பண்றாங்க. 2026 தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும், இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது.